அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் அன்பிற்குரிய வணிக சங்கத்துடைய பிரமுகர்கள், ஆய்வாளர்கள், மேற்பார்வையாளர்கள் எல்லாருக்கும் அந்த இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தமிழ்நாடு வியாபார சங்க பேருடைய மாநில தலைவர் முத்துக்குமார் நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அருமையான செய்தியை உங்களுக்கு எல்லாம் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மகிழ்ச்சி, ஒரு பண்டிகை வருது மகிழ்ச்சினாக்கா நம்ம மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போதாது, நம்மளை சேர்ந்தவங்க மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சுவையான சம்பவம். ஒரு தொழில் நோயாளி கையில அப்படியே சீனும் ஒரு ரத்தமும் அப்படியே உலகுது. அவர் கூட அவர் 5 நாய் இருக்கு. டெய்லி அந்த சில பிச்சை எடுத்துட்டு வந்து அந்த 5 நாய்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு மீதி தான் அவர் சாப்பிடுவார். அப்போ ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வயசான பெரியவர் வராரு. இவர் 5 நாய்க்கு கொடுத்துட்டார். யாரு? அந்த தொழில் நோயாளி எல்லாரும் கொடுத்துட்டார். கையில கொஞ்சம் நடுவில் வந்து சாப்பிட போற நேரத்துல அந்த பெரியவர் வந்து, அந்த உணவு எனக்கு கொடுப்பா, என் வயல்லாம் பசிக்குதுப்பா, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, அந்த உணவை கொடுன்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, பொறுமையா இருங்க, நான் தரேன் உங்களுக்கு சொல்லி அந்த உணவை கொண்டு சாப்பிடுங்கன்றார். நான் சாப்பிட முன்னாடி நான் யாரும் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கிறேன். ஐயா, நீ யாரா இருந்தா என்ன, நீ சாப்பிட்ட 3 நாள் ஆச்சுன்னீங்க, நான் சாப்பிடணும் வச்சிருந்தேன், கையில சீல சதிய ரத்தமா இருக்கு, தொழுநோய் அந்த சாப்பாடு, நீ கேக்குறீங்க வயிறு பசித்துட்டு சாப்பிட. இல்ல, நான் யாருன்னு சொன்னா நான் சாப்பிடறேன் தெரியாது, எனக்கு தெரியாத யாருன்னு. நீதான் பரம்பொருள். அழகான வார்த்தை தெரியுமா? நீதான் அந்த பரம்பொருள். ஏன்னா வேற யாருக்கு அந்த என்ன வராது. ஒரு தொழுநோயாளி கிட்ட இருந்து கேட்டு வாங்கி சாப்பிடறனாக்கா அந்த பரம்பொருள் மட்டும்தான் அந்த என்ன வரும். நீதான் அந்த பரம்பொருள் சொன்ன இறைவன் ஆடி போயிட்டான். என்ன சொல்லிருக்கான், என்ன தேடி அவனும் வந்து அது தவம் பண்றான், அவெல்லாம் காட்சி கொடுக்கல. ஆனா நீ தொழுநோயாளியா இருந்தோம், பிச்சை எடுத்து அதை 4-5 நாய்களுக்கு போட்டு சாப்பிட பத்தியா, ஒன்னு இந்த உலகத்தை அறிவுப்படுத்த தான் வந்தேன் சொல்லி அவன் தொட்டாரான். தொட்டன தொழிலாளி மறைஞ்சு போச்சு. இது சொல்லுவாங்க, பிறருக்கு நம்ம உதவி செய்யும் போது நிச்சயமா ஆண்டவருடைய அருள் வைக்கிறாங்க. பிறருக்கு நம்மளால இந்த உதவி. ஆக அந்த தீபாவளி பண்டிகை மட்டும் என்னன்னாக்கா, இது போல துப்புரவு தொழிலாளர்கள், அந்த அது மாதிரி சாலை சுத்தம் பண்றவங்க, அவங்க எல்லாம் மேற்பாளர்கள், நம்முடைய துப்புரவு மேற்பாளர்கள், ஆய்வாளர்கள், இவர்களை கௌரவப்படுத்துறது மூலம் நம்முடைய தமிழ்நாடு வியாபார சங்கம் பெருமை அடைகிறது. இந்த இனிய தீபாவளி நல்லா